Good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா group homomorphisல some examples போடுறோம், some theorems பார்க்க போறோம். ஓகே பாருங்க. இப்போ ஒரு பைங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு குரூப் R star நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்க்கும் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்க்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. ஆபரேஷன் ரெண்டுல மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ என்ன செய்யணும், டொமைனில் ரெண்டு எலமெண்ட் எடுக்கணுமா, அதுக்கு அதோட ப்ராடக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும், பை வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடையாது. திஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் பை ஆஃப் அப்போ பை வந்து ஹோமோமோர்பிசம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கர்னல் கண்டுபிடிக்குமா. கர்னல் என்ன பண்ணுவோம், ஸோ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஆர் ஸ்டார் பை ஆஃப் ஜி வந்து இதோட ஐடென்டிட்டியோட மேப் பண்ணணும். பை ஆஃப் ஜிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றுனா ஒன்று மைனஸ் ஒன். ஸோ இதுதான் கர்னல் ஓகேங்களா. ஆன் டு வருமா, ஆன் டு வராது. ஏன்னா பை ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் போது என்ன வருமா, ரேஞ்ச் எஃப் வந்து என்ன வரும், ரேஞ்ச் பை இஸ் 0 to infinity ஓகேங்களா. நம்மகிட்ட கொடுத்தது நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், அப்போ வந்து ஆன் டு வராது ஓகேங்களா. இஃப் இஸ் பை இஸ் நாட் ஆன் டு ஓகேங்களா. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஐசோமார்பிசத்தை கொடுக்காது ரைட்டுங்களா. அப்போ வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம் தான் கான்செப்ட். இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இப்படி டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் ஐசோமார்பிசமாக இருக்காது ரைட்டுங்களா. அதான் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு குரூப்புக்கு இடையில ஐசோமார்பிசம் இருக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னா ரியல் நம்பர்ஸ் ஆபரேஷன் ரெண்டுமே அடிஷன் இப்படி டிஃபைன் பண்றோம். அடிஷன் வரும்போது என்ன வரும், பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படி டிஃபைன் பண்றோமா. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ பை வந்து ஹோமோமார்பிசமே வராது. ஹோமோமார்பிசமே வராதனால நம்ம என்ன செய்ய முடியாது, கர்னல் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி எடுத்துக்கலாமா. பை ஹோமோமார்பிசம் வராது, ஏன்னா ஐடென்டிட்டியோட மேப் பண்ணணும். இங்கே ஐடென்டிட்டி என்னது 0, இங்கே ஐடென்டிட்டி என்னது 0, இங்கே என்னது 0 + 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதோட ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது 0, 1 கிடையாது. அப்போ வந்து என்னது ஹோமோமார்பிசம் வராது. ஆக்சுவலாக அதை எப்படி பண்ணுவோம்னா, என்ன பண்ணுவோம்னா அது நிறைய பேருக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி லெட் பி ஹோமோமார்பிசம் இருந்துச்சுன்னா தென் எஃப் ஆஃப் இ டேஷ்னு எழுதிக்குவோம். ஈங்கிறது ஜியோட ஐடென்டிட்டி எலமெண்ட், இ டேஷ்ங்கிறது ஜி டேஷோட ஐடென்டிட்டி எலமெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, இங்கே வந்து சப்போஸ் ஹோமோமார்பிசம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல என்னது ஹோமோமார்பிசம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுவோம் ரைட்டுங்களா. சப்போஸ் அப்படி அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம கொண்டு வருவோம். சப்போஸ் பை ஃப்ரம் r plus to r plus by pi of x is equal to x plus 1 இப்படி கொடுத்தாங்களா. இஸ் ஹோமோமார்பிசம் என்னது அஸ்யூம் பண்ணுவோம். அஸ்யூம் பண்ணிட்டு அதை கொண்டு வருவோம் ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன சொல்றோம், பை ஆஃப் 0 இங்கே 0 + 1 வந்துருச்சு. அப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு இ டேஷ். ஸோ நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் ரைட்டா. ஸோ அதனால என்னது, so contradiction to this theorem. ஸோ அதனால அவர் assumption is wrongனு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யறோம், நாட் ஹோமோமார்பிசம் செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ரைட்டுங்களா. சரி, அதே மாதிரி இதே அதே மாதிரி இந்த எக்ஸ் கியூப் வந்தாலும் ஹோமோமார்பிசம் வராது ஓகேங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ், ரெண்டு குரூப், ஒன்று வந்து செட்டு ஆப்ரேஷன் வந்து அடிஷன், இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் 1 - 1 ஓகேங்களா. ஆர் செட்டும் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. ரைட், இப்போ என்னன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. ஸோ எப்படி மேப் கொடுக்குறாங்க, ஈவன் ஆர்டர் வச்சு கொடுக்குறாங்க. அதாவது சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க, சைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஓகேங்களா, சைன் ஃபங்க்ஷன்னா இதுதான் சைன் ஃபங்க்ஷன். ஈவன் பெர்முட்டேஷன் ஒன்று அலாட் பண்ணுறோம், இதான் சைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது சைன் ஃபங்க்ஷன். ஆட் ஈவன் வச்சு டிஃபைன் பண்ணுறது சைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது ஒரு சைன் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ரைட், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே சைன்னா SIGN ஓகேங்களா. ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் ஈவன் வச்சு நாங்கள் எங்களுக்கு ரேண்டமாக செக் பண்ண முடியாது. நான் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வச்சு தான் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்போ ரெண்டு நம்பர் இங்கே எப்படி இருக்கலாம், ரெண்டுமே ஆடாக இருக்கலாம், ரெண்டுமே ஈவனாக இருக்கலாம். ஒன்று ஆடு ஒன்று ஈவன். தெர் ஆர் 3 கேசஸ். அப்போ 3 கேசஸை நான் வந்து இது பண்ணுறேன்
ஓகேங்களா? ஸோ 3 கேசஸாக நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ரெண்டு நம்பருமே ஆட் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். இங்கே ரெண்டு நம்பரும் ஆட் இன்டிஜர்ஸ். அப்போ ரெண்டு நம்பர் ஆட் நம்பரை சம் பண்ணனா வரும், ஈவன் நம்பர் வந்துடும். அப்போ இதோட இமேஜ் என்ன வரும்? 1. 1 இப்படி பிரிச்சுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி -1 × அதாவது நம்ம என்ன ரிசல்ட் கொண்டு வரோமோ அதுக்கு வந்து பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? 1 × 1 பிரிக்கக்கூடாது. ஸோ இப்படி பிரிச்சஸ். ஓகே, நம்மளால கொண்டு வர முடியும் தானே? ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி யோசிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ வந்து ஸோ எந்த ரெண்டு ஆட் இன்டிஜர் எடுத்தாலும் இது ட்ரூவாக இருக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ், XY ஈவன் நம்பர்னா சம்மும் ஈவன் இன்டிஜராக இருக்கும். அதோட இமேஜ் வந்து 1 × 1 எழுதிக்கலாம். ஸோ என்னது, எந்த ரெண்டு ஈவன் இன்டிஜரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்று ஆடு ஒன்று ஈவன். இப்போ ஆடு ஈவன் சம் பண்ணும்போது நேரம் ஆடு தான் வரப்போகுது. அப்போது இதோட இமேஜ் வந்து -1. இப்போ -1 -1 × 1 எடுத்துக்கிறேன். ஓகே, இது πfx அப்போது இந்த 3 கேசஸ் என்ன பண்ணிட்டோம், எந்த ரெண்டு பேர் ஆஃப் இன்டிஜரை நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போது அதுலேருந்து ஜென்ரலாக எழுதியாச்சு, x, y பிலாங்ஸ் டு Z. therefore π is a homomorphism. இது கர்னல் என்ன வரும் பாருங்க, கர்னல் என்ன வரும் கர்னல் என்ன வரும் 2Z. ஆமாம், ஏன்னா இந்த ஈவன் இன்டிஜர்ஸ், அதாவது இதோட ஐடென்டி எலமெண்ட் 1. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே எந்தெந்த எலமெண்ட்டில் அந்த 1க்கு மேப் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எல்லா ஈவன் இன்டிஜரும் வந்துடும். அப்போ 2Z தான் உங்களுக்கு என்ன வரும், கர்னலாக வரப்போகுது. ஓகேங்களா? ரைட். இது என்னது, வாட் வேறு எதுவும் எழுதியிருக்கேன். ஓகே, சரிங்களா? சரி, இதான் சரி. அப்போ கர்னல் கண்டுபிடிச்சிட்டோம். 1 to 1 வருமா பாருங்க. கர்னல் வந்து 1 to 1 வராது, நான் வந்து ஐடென்டி வரல. அப்போ வந்து π is not 1 to 1. ஆன் டு வருமா பாருங்க, ஆன் டு வருமா, ஆன் டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து 1 - 1, கோடமைனோ 1 - 1 தான். ஸோ அப்போ வந்து ஆன் டு வந்துடும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னா, SN சிமெட்ரிக் குரூப். ஓகே, யூசிங் n symbols. ஓகேங்களா? பெர்முடேஷன் ஆன் n symbols, SN சிமெட்ரிக் குரூப். ஓகேங்களா? ஸோ இங்கே 1 - 1, இங்கே ஆப்ரேஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இங்கே ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது சைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சைன் ஜின்னு சொல்லுவாங்க, SIGN, சைன் ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் சைன் ஃபங்க்ஷன். சார் அதே தான். ஸோ ஈவன் பெர்முடேஷனுக்கு 1 அலாட் பண்ணுறோம், ஆட் பெர்முடேஷனுக்கு -1 அலாட் பண்ணுறோம். இது சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் இதான் சொல்லணும், இது சப்போஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஹோமோமார்ஃபிசமே கிரியேட் பண்ணாது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஐடென்டிட்டியோட மேப் பண்ணணும். சப்போஸ் இது ஹோமோமார்ஃபிசம் அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ஐடென்டிட்டி என்ன வரும், இங்கே 0. இப்போ 0க்கு என்ன வரும், 1 போடணும். 0க்கு 1 மேப் பண்ணணும், -1 மேப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 0 ஈவன் இன்டிஜர், அதனால என்னது, இது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது நாட் ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இப்போ SN கொடுத்துட்டாங்களா. இது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பியூரா SNல நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். சிமெட்ரிக் குரூப் பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் சிமெட்ரிக் குரூப் நல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாமே சொல்லியிருப்போம். ரைட், பாருங்க. இதே மாதிரி 2 கேஸ். அப்போ SNங்கிறது எப்படி இருக்குன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஈவன் பெர்முடேஷன், ஆட் பெர்முடேஷன் இருக்கும். ஒன்று ஆடாக இருக்கும், இல்லை ஈவனாக இருக்கும். There are n factorial by 2 even permutations, n factorial by 2 odd permutations. So total permutation SN is n factorial. ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணோம்னா, 2 ஆட் பெர்முடேஷன் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 ஆட் பெர்முடேஷன் என்ன வரும், ஈவன் பெர்முடேஷன். எப்படி? ஓகே, ஆக்சுவலாக இது ஆட் பெர்முடேஷன்னா இதில் எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இருக்கும், நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் ஆட் நம்பராக இருக்கும். இதுலேயே நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் ஆடு. இப்போ ஆட் பிளஸ் ஆட் என்ன வந்துடும், ஈவன் வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சிம்பிளாக இதில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. இதில் 7 டிரான்ஸ்போசிஷன் எழுதியிருப்போமா, இதில் ஒரு 5 டிரான்ஸ்போசிஷன் எழுதியிருப்போம். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும், 12 டிரான்ஸ்போசிஷன். அப்போது ஈவன் பெர்முடேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஈவன் பெர்முடேஷனா அதோட ஈவன் பெர்முடேஷன் மேப்பிங் வந்து 1. இப்போ 1 இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ வந்துடும். இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 ஈவன் பெர்முடேஷனை மல்டிப்ளை பண்ணால் ஈவன் பெர்முடேஷன் தானே. ஏன் இங்கே, ஸோ ஈவன் பெர்முடேஷன். அப்போது சப்போஸ் இருந்தது 8 டிரான்ஸ்போசிஷன் எழுதியிருப்போம், நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் 8, இங்கே ஒரு 4 வச்சுக்குவோம். இப்போ டோட்டலாக எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இருக்கும், இங்கே ஒரு 8, ஒரு 4 வரிசையானது 12 டிரான்ஸ்போசிஷன் எழுதியிருப்போம். அப்போ மொத்தம் என்னது, அப்போது
அப்போ என்ன வரும், ஈவன் பெர்முடேஷன் வரும். ஸோ அப்போ ஈவன் பெர்முடேஷன் ஒன்று அலாட் பண்ணியிருக்கோம், இதை மாதிரி பிரிச்சுக்கலாம். அதேமாதிரி ஆட் ஈவன் இதை பிரிச்சுக்கிறோம். இப்போ ஆட் ஈவன் வரும்போது என்ன வரும் பாருங்க, சிக்மா ஒன்று ஆட் போது ஸோ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் 5, இங்கே நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் 4. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும், இங்கே 5 டிரான்ஸ்பொசிஷன், இங்கே 4 டிரான்ஸ்பொசிஷன், டோட்டலாக 9 டிரான்ஸ்பொசிஷன். அப்போ என்னது, therefore the product is odd permutation. ஓகேங்களா, ஸோ ஆட் பெர்முடேஷன். ஸோ இது அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லிட்டோம். அப்போது ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் ட்ரூ வந்துருச்சு. பை வந்து ஹோமோமார்பிசம் வந்துடும். கர்னல் என்ன வரும் பாருங்க, கர்னல் என்ன பண்ணுவோம், ஸோ எந்தெந்த எலமெண்ட்லாம் இங்கே உள்ள மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்கு சாரி இங்கே உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணணும் ஓகேவா. ஸோ 1 இப்போ என்ன வரும், ஓகே அதாவது ஈவன் பெர்முடேஷன் வந்துடும். ஸோ செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் என்னது S3. ஓகேங்களா, செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் S3. ஆக்சுவலாக இந்த தியரம் வந்து வேலிட் ஃபார் n greater than or equal to 3. ஓகேங்களா, ஓகே. ஸோ ரைட், இப்போ கெர்னல் வந்து என்ன வரும், ஏஎன் வந்துடும், அல்டர்னேட்டிங் குரூப். ஓகேங்களா, ரைட். இப்போ பை வந்து ஆன்2 வந்துருமா, ஆன்2 வந்துடும். ஏன்னா இந்த இதோட இமேஜ் ரேஞ்ச் வந்து 1 - 1 கோடோமைன் அதே தான். அப்போ ஆன்2 வந்துருச்சு. அப்போது ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் ஆர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் SN/AN என்ன ஆயிரும், ஆன்2னால டேரெக்டாக போட்டுடலாம். அப்போ என்ன இது வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். அப்போது ஸோ ஏஎன் வந்து என்ன வரும்னா நார்மல் சப் குரூப்பாக இருக்கும் SNக்கு. ஓகேங்களா, இண்டெக்ஸ் வந்து 2. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சேம் கான்செப்ட் DN diagonal group of order வந்து 2n. there are 2n elements in DN. ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இங்கே ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன் வரும். ஆக்சுவலாக ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷனா எப்படி வரும், நமக்கு diagonal groups எப்படி இருக்கும்னா DN எடுத்துக்கிறோம். எப்படி இருக்கும், y ஸ்கொயர், y கியூப், y பவர் 4, y பவர் n - 1, y பவர் n. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் 3ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் xy ஸ்கொயர், xy கியூப், xy பவர் n - 1, xyn போடும்போது xன்னு வந்துடும். ஓகேங்களா, ப்ரொவைடட் ஸோ இப்போ ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது என்ன வரும் பாருங்க, xy இன்னொரு ஆப்ரேஷன் வரும் மறந்துட்டேன். xy y இன்வர்ஸ் xy y இன்வர்ஸ் x. ஸோ இது முக்கியமானது. சில மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம டைகட்டல் குரூப்பாக இல்லையா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபார் என்னங்கிறது எந்த ஒரு நம்பரும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஃபார் எனி n பிலாங்ஸ் டு n. இப்போ D1னா அந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கும். D2னா 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது டைகட்டல் குரூப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷனோட ஆர்டர் வந்து 2 வரும். ஓகேங்களா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், இது ரிஃப்ளெக்ஷன், இது ரொட்டேஷன். ஓகேங்களா, அப்போ அப்படி கொடுத்துட்டாங்க. இது அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். 1 - 1 வச்சு இது ஹோமோமார்பிசம் கிரியேட் பண்ணிடுறோம். கர்னல் என்ன வரும்னா ரொட்டேஷன் வருது. கர்னல் வந்து ரொட்டேஷன் தானே, ரொட்டேஷன் போது இந்த இதெல்லாம் வந்துடும். திஸ் ஆர் த கர்னல். கர்பை இஸ் தி எலமெண்ட் y ஸ்கொயர், y பவர் 3 எக்ஸெட்ரா y பவர் n - 1, y பவர் n is equal to e. இதுதான் அதோட கர்னல். ஓகே, இண்டெக்ஸ் 2 இருக்கும். ஓகேங்களா, அதனால இது வந்து நார்மல் சப் குரூப். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா SNல அதே மாதிரி இது செட் 2 +2 ரெண்டு ஒன்று தான், சேம். ரெண்டு ஐசோமார்பிசம் தானே, 1 - 1 இது ரெண்டு இது சைக்கிளிக் குரூப், சைக்கிள் ரெண்டு ஐசோமார்பிசம். அப்போ ரெண்டும் சேம் ஸ்ட்ரக்சர். இப்போ ஈவன் பெர்முடேஷன் என்ன அலாட் பண்ண அது மட்டும் பார்த்தோம். ஈவன் பெர்முடேஷன்னா 0வா 1. ஓகே, அது எப்படி ஈஸியாக வச்சுக்கிறது,
ஸோ இங்கே உள்ள ஐடென்டி எலமெண்ட் என்னது? ஈவன் பெர்முட்டேஷன். இப்போ இங்கே உள்ள ஐடென்டி எலமெண்ட் என்னது? 0. அப்போ அப்படி மேப் பண்ணணும். ஸோ ஈவன் பெர்முட்டேஷனை இங்கே உள்ள ஐடென்டியோட மேப் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து இது என்னது வந்துடும். ஓகே, போத் ஆர் சேம். இந்த 1 3 சேம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்களாம் ட்ரை பண்ணலாம். அது பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ ஐடென்டி எலமெண்ட் வந்து 1க்கு மேப் ஆகுது. ஐடென்டி எலமெண்ட் ஐடென்டியோட மேப் பண்ணோம். அதனால நாட் ஹோமோமார்ஃப்ஸ். அதே தான் இங்கே நாட் ஹோமோமார்ஃப்ஸ். இது ஹோமோமார்ஃப்ஸ் வருமா பாருங்கள். இது ஹோமோமார்ஃப்ஸாக வந்துடும். பாருங்கள் என்னென்னா பை ஆஃப் 2 எலமெண்ட் எடுத்துக்கணுமா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்துக்கிறோம். 2 எலமெண்ட் என்னன்னா a ப்ளஸ் ஐபி, இங்கே ஆப்ரேஷன் ப்ளஸ் சி ப்ளஸ் ஐடி. therefore பை ஆஃப் a ப்ளஸ் சி ப்ளஸ் ஐ b ப்ளஸ் டி. therefore ஆக்சுவலாக ப்ரொஜெக்ஷன் மேப் a ப்ளஸ் சி. a ப்ளஸ் சி எப்படி இருக்கலாம்? பை ஆஃப் a ப்ளஸ் ஐபி ப்ளஸ் பை ஆஃப் சி ப்ளஸ் ஐடின்னு எழுதிக்கலாம். this is பை ஆஃப் எக்ஸ், this is பை ஆஃப். இப்போ ஹோமோமார்ஃப்ஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் ஆன்டு வந்துடும். கர்னல் வருமா பாருங்கள். கருப்பை என்ன வரும்? ஸோ எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி. இதோட இமேஜ் வந்து பை ஆஃப் எக்ஸ் வந்து ஐடென்டி எலமெண்ட்டாக வரணும். ஐடென்டி எலமெண்ட் 0. பை ஆஃப் அதாவது பை ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு இந்த 0. இப்போ ஏ ப்ளஸ் ஐபினா ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏஸ் ஈக்குவல் 0. அப்போ கருப்பை வந்து சிங்கிள்டன் 0. அது ஏங்கிறது 0. என்னன்னா பை எக்ஸ் எடுக்கணுமா, பை ஆஃப் எக்ஸ் இப்படி எடுத்துக்குவோம். ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏ ப்ளஸ் ஐபி பை ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட் 0. பை ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா ஏஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 0 என்ன வந்துடும்? ஏஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் ஐபி பி பிலாங்ஸ் டு ஆர்னு வந்துடும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் இமேஜினரி ஆக்சிஸ், இமேஜினரி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இமேஜினரி ஆக்சிஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரேஸ். ஸோ ட்ரேஸ் வருமா பாருங்கள். ஸோ பை ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இங்கே என்ன ஆப்ரேஷன் இன்ட்டுவா? ஓகே, இன்ட்டு வராதுல்ல. இப்போ ஏபி ஆப்ரேஷன் இங்கே இன்ட்டு போடுவோம். சரி, பை ஆஃப் ஏபி ட்ரேஸ் ஏபி. ட்ரேஸ் ஏபி இந்த மாதிரி பிரித்து எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ ட்ரேஸ் வராது. இங்கே ப்ளஸ்ஸும் போட முடியாது. ப்ளஸ் போட்டால் வந்து குரூப்பே ஃபார்ம் ஆகாது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் போட்டிருக்கோம் இங்கே. சரிங்களா? இது வந்து ஹோமோமார்ஃப்ஸாக வராது. நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள், வராது. இது எப்படி எழுத முடியாது. பை ஆஃப் ஏ ப்ளஸ் பியை நாட் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ ட்ரேஸ் பின்னு எழுத முடியாது. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டாலே போதும். ஸோ எழுத முடியாது. பை வந்து நாட் ஹோமோமார்ஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சம் இம்பார்ட்டன்ஸ் தியரம். சில இம்பார்ட்டன்ட் தியரம் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முக்கியமான தியரம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கா, ஜி டேஷ் கிடையில் ஒரு குரூப் ஹோமோமார்ஃப்ஸும் பை கிரியேட் பண்ணுறோம். எந்த ஒரு சப் குரூப் கட்ச், இதில் எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஜி டேஷில் இருக்கும். அது வந்து ஜி டேஷுக்கு சப் குரூப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பை ஆஃப் ஜிக்கும் என்ன வரும்னா சப் குரூப்பாக இருக்கும். அதான் இருக்கும். ஸோ இது முக்கியமான சொல்லி வச்சுக்கோங்க. இதுதான் என்ன பண்ணால் ஹோமோமார்ஃபிக் இமேஜ் ஆஃப் ஏ சப் குரூப் இஸ் ஆல்சோ ஏ சப் குரூப். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வேர்டு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். சப் குரூப்பும் போது எதுக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? எதுக்கு சப் குரூப் ஆஃப் சூப்பர் குரூப் என்னன்னு சொல்லணும். அதே மாதிரி இங்கே சூப்பர் குரூப் என்னன்னு சொல்லணும். அது சொல்லாதனால இது சும்மா சொல்லிக்கிறது. ரைட்டுங்களா? அது கரெக்டான இது கிடையாது. ஸோ இதான் கரெக்டான. ரைட்டுங்களா? ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். அதாவது டைரக்ட் இமேஜ் ஆஃப் direct homomorphic image of subgroup is also a subgroup. ஓகேங்களா? இதே மாதிரி நார்மல் சப்குரூப் வராது. இதே வந்து நார்மல் சப்குரூப் வரும். ஃபார் இது பை ஆஃப் என் வந்து நீட் நாட் பி நார்மல் இன் ஜி டேஷ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த போட்டிருப்போம். நீ பாருங்க என்னன்னா
பைங்கிறது செட் 6க்கும் S3க்கும் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மேப் டிஃபைன் பண்ணுறோம். இது ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். இது வந்து ஹோமோமார்ஃபிசம், ஆன்டு ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். ஆன்டு வருமா? ஆன்டு வராதுல்ல. ஸோ இப்படி எடுத்துட்டோமா? ஸோ இது வந்து ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். நீங்கள் ஹோமோமார்ஃபிசம் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். இதுதான் பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள் போடுவோம். இப்போது பை ஆஃப் செட் 6 கண்டுபிடிக்கிறோமா? ஆன்டு வருமா? சரி, கர்னல் என்ன வரும்? ஆன்டு வரும் பாருங்க. பை ஆஃப் இது கொடுத்தாச்சு. ஆன்டு வராதுல்ல. ஆன்டு வந்து இருக்குது, இங்கே 2 எலமெண்ட் தானே இருக்குது. ஸோ இது வராது, ஆன்டு வராது. 1 வரும். 1 வருமா? ஸோ கர்னல் கண்டுபிடிக்கும் போது ஐடென்டிட்டியோட மேப் பண்ணணும். இங்கே உள்ள ஐடென்டிட்டி 0. இந்த 3 எலமெண்ட் வந்துடும். சரி பார்ப்போம். பை வந்து ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எஸ், ஸோ இது வந்துடுச்சு. இப்போ நான் பை ஆஃப் செட் 6 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ செட் 6ஓட மேப் பண்ணுற எலமெண்ட்ஸ். ஸோ இது என்ன வந்துடும்? இதான் நமக்கு இதுக்கு இதோட இமேஜஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த எலமெண்ட் இமேஜஸ்ன்னு இது 2 மட்டும் தான் வரும். ஸோ இது என்னென்னா 1,2. இது வந்து என்ன, இது சைக்கிளிக் குரூப் எழுதுகிறோம், விச் இஸ் நாட் நார்மல் இன் S3. இப்போ S3ல ஒரே ஒரு நார்மல் சப் குரூப் தான் இருக்கும். ஸோ இது 1,2 வந்து நாட் நார்மல் இன் S3. அப்போது இப்போ 2க்கு இடையில் ஒரு ரெண்டு குரூப் இடையில் ஃபங்க்ஷன் ஹோமோமார்ஃபிசம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதோட சப் குரூப் ஒன்று. இப்போ செட் 6ங்கிறது நார்மல் சப் குரூப் இன் செட் 6. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்க வர இங்கே கிடைக்கும். இது வந்து இட்ஸ் நாட் நார்மல் இன் S3. ஓகேங்களா? ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்ன ஏன் இது வரலைன்னா ஆன்டு கொண்டு வரல. அதனால இங்கே ஆன்டு கொண்டு வந்து முக்கியமானது. ஆன்டு வரும்போது வந்துடும். ஓகே. ஸோ ஆன்டு வரும்போது இங்கே எந்த ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் ஹோமோமார்பிக் இமேஜ், ஆன்டு ஹோமோமார்பிக் இமேஜ் அப்ளை பண்ணும்போது அது வந்து நார்மல் இன் G' இருக்கும், பை ஆஃப் G'ாக இருக்கும். அதை தான் எபிமார்பிசம் சொல்லுவோம். எபிமார்பிக் இமேஜ் ஆஃப் நார்மல் சப் குரூப் இஸ் ஆல்சோ ஏ நார்மல் சப் குரூப். ஓகேங்களா? இப்போ அதே நேரத்தில் குரூப் இருக்கு, ஹோமோமார்பிசம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இன்வெர்ஸ் இமேஜ் வரும்போது வந்துடும். ஸோ அங்கே கோடொமைனில் எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலும் அதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் வந்து G'ல இருக்கும். அது வந்து சப் குரூப்பாக இருக்கும் Gக்கு. அதுமாதிரி நார்மல் சப் குரூப் வரும். இன்வெர்ஸ் ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் சப் குரூப் இஸ் ஆல்சோ ஏ சப் குரூப். அது மாதிரி இன்வெர்ஸ் ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் நார்மல் சப் குரூப் இஸ் ஆல்சோ நார்மல். ஸோ டைரக்டாக தான் வராது. ஓகேங்களா? ஸோ டைரக்டாக அப்ளை பண்ணும்போது இங்கேருந்து இங்கே சப் குரூப் இருக்கும், இங்கேருந்து இங்கே நார்மாலிட்டி இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ இன்வெர்ஸாக எடுக்கும்போது அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஹோமோமார்பிசம் இருந்தாலே போதும், இன்வெர்ஸ் வந்துடும். ரைட்டுங்களா? இந்த ரிசல்ட் நான் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இப்போ இது ஒரு இது இப்போ வந்து ஹோமோமார்பிசம் கொடுத்தாச்சு. G எபிலியனாக இருந்தால் பை ஆஃப் அதோட இமேஜ் டைரக்ட் இமேஜ் எபிலியனாக இருக்கும். ஓகேங்களா? இதை பண்ணலாம். அதாவது ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் அன் எபிலியன் குரூப் இஸ் எபிலியன். ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் அன் எபிலியன் இஸ் எபிலியன். ஸோ இதோட கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இது ஆல்ரெடி சிம்பிளான ப்ரூஃப் தான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது என்ன வரும்னா, இந்த இது தானே பை ஆஃப் G தானே, Gயோட ஸ்ட்ரக்சரை வச்சு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டிருப்போம். S3 இது என்னது இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி நேச்சுரல் ஆன்டு ஹோமோமார்பிசம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் சொல்லி. ஸோ அதை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணியிருக்கோம். பை ஆஃப் G to G/n இப்படி டிஃபைன் பண்ணும்போது பை ஆஃப் G வந்து NGன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எவ்ரி G பிலாங்ஸ் டு G. இது வந்து ஆன்டு ஹோமோமார்பிசமாக இருக்கும். இது வந்து நேச்சுரல் ஆன்டு ஹோமோமார்பிசம் ஆர் கனோனிக்கல் ஹோமோமார்பிசம் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இது ஆன்டு கொடுத்துரும். அப்போ ஆன்டு கொடுக்கும்போது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் அப்ளை பண்ண வந்துடும். பை ஆஃப் S3 இதோட இமேஜ் வந்து இது வந்துடுமா? இது என்னது செட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்னன்னா இது எழுதிடலாம். ஸோ இது வந்து எபிலியன் வந்துடுச்சு. பை ஆஃப் S3 எபிலியன், பட் S3 இஸ் நாட் எபிலியன். ஓகேங்களா? இதே தான் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். இதே தான் நிறைய இது கொடுப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி G சைக்கிளிக்காக இருந்தால்
ஸோ ஜி சைக்கிளிக்காக இருந்தால் ஹோமோபிக் இமேஜ் ஆஃப் எ சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக், கான்வர்ஸ் நீட் நாட் பி, சேம் எக்ஸாம்பிள். ஸோ இதுவெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள், டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் கோஷியன் குரூப். கோஷியன் குரூப் நமக்கு தெரியுங்களா? கோஷியன் குரூப் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, இப்போது ஜிங்கிறது குரூப்பு, எண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு நார்மல் சப் இருந்தாலே ஒரு கோஷியன் குரூப் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து என்ஜி, ஜி பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஆப்ரேஷன்னா என்ஜி, என்ஜி1, என்ஜி2, ஸோ என்ஜி1, ஜி2. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் எடுக்கும்போது இது குரூப் ஆயிடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த ஜியை வச்சு தான் இங்கே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜி வந்து எபிலியனாக இருந்தால் அது கோஷியன் குரூப்பு எபிலியனாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஜி எபிலியன், ஜி இஸ் எபிலியன், இது கான்செப்ட் புரியுதா? ஜி இஸ் எபிலியனாக இருந்தால் implies G by n is also abelian. This is simple proof. Converse need not be true. Converse need not be true தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டுருக்கோம். S3 by A3 தானே, இதோட 6 இங்கே 3, 2 elements. ஸோ அப்போ இன்டெக்ஸ், ஸோ இது வந்து ஐசோமார்பிக் டு சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும். செட் 2 which is abelian. இது abelian, ஸோ அதனால் இது abelian இருக்கணும். ஸோ abelian, ஓகே. பட் S3 is not abelian. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி கோஷியன் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக், கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஸோ இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ எல்லாத்துக்குமே இதே எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, ஒரு பைங்கிறது ஜிக்கும் ஜி டேஷ் கடையில் குரூப் ஹோமோமார்பிசமாக இருக்கு. ஸோ இதை நான் எப்படி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். ஐடென்டி எலமெண்ட் வந்து ஐடென்டி எலமெண்ட் நம்மளோட தான் மேப் பண்ணியிருக்கோம் இந்த ஹோமோமார்பிக் ஃபங்க்ஷன். பை ஆஃப் ஏஎன், என்னங்கிறது இன்டிஜர் வரைக்கும் எடுத்துட்டோம். பை ஆஃப் ஏஎன் வந்து பை ஆஃப் ஏ ஹோல் பவர் இ. ஹோமோமார்பிசம்னா இது n டைம்ஸ் நம்ம வந்து எடுப்போம், வந்துடும். அது இது ஒரு முக்கியமான ரிசல்ட், வெரி 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 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்னன்னா, இப்போ பை, இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக இங்கே மேப்பிங் நடந்திருக்கும். ஸோ இங்கே உள்ள ஒரு எலமெண்ட்டு இங்கே ஒரு எலமெண்ட்டை மேப் பண்ணியிருக்குமா, எலமெண்ட் அதோட இமேஜ். அப்போ இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைட்ஸ் த எலமெண்ட், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? அப்போ ஏ எங்கே இருக்குமா, ஏ எங்கே இருக்குன்னா ஜி, ஜி டேஷ் ஏ எங்கே இருக்கு. இப்போ இதோட இமேஜ் எங்கே இருக்கும், இங்கே கிடைக்கும். சப்போஸ் இதோட ஆர்டர் ஃபைனைட், சப்போஸ் இதோட ஆர்டர் ஃபைனைட்டாக இருந்தால் இந்த ஆர்டர் வந்து இதை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதான் கான்செப்ட். சரிங்களா? ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி, முக்கியமானது, ப்ரொவைடட் இந்த இந்த ஆர்டர் ரெண்டுமே ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம டிவிசிபிலிட்டி அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இது வந்து ஹோமோமார்பிசமாக இருந்தால் ஈக்குவாலிட்டி வரும். அதான் இங்கே முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ். எனக்கே இந்த கேட் எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு இடம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு டிவைட் பண்ணதுன்னு தெரியும், எதை ஃபர்ஸ்ட் மேலே நியூமரேட்டர் என்ன டினாமினேட்டர்னு தெரியல. சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் இமேஜ் வந்து ஆர்டர் ஆஃப் இமேஜ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது அமைச்சோம். ஐசோமார்பிசம் வந்து ஈக்குவாலிட்டி போடணும். சரிங்களா? அது முக்கியமான ரிசல்ட். ஆர்டர் ப்ரிசர்வ். ஓகேங்களா? அப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஹோமோமார்பிசம். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பைங்கிறது ஜிக்கு ஜி டேஷ்ல ஜஸ்ட் குரூப் ஹோமோமார்பிசம். வித் கர்னல் கேயா இருந்தால் ஜி பை கே இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் ஜியாக இருக்கும். சப்போஸ் ஜி பை வந்து ஆன்டுவாக இருந்தால் இது வந்து ஜி டேஷாக இருக்கும். அதான் இந்த கான்செப்ட். அப்புறம் ஒரு முக்கியமான தியரம் என்னன்னா, ஜிக்கு ஜி டேஷ் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் இருந்துச்சுன்னா, சப்போஸ் கர்னல் வந்து ஐடென்டிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா பைஸ் 1 இருக்கும். ஓகே, இப்போ பைஸ் நாட் 1 இருந்துச்சுன்னா கர்னல் பையில் வந்து மோர் தென் 1 எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கவுண்டிங் ப்ராசஸ். ஸோ இது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது பார்த்தாச்சுன்னா குரூப் ஹோமோமார்பிசம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஐசோமார்பிசம் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக பிடிச்சி போவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.